இப்போ ரீசெண்டாக வைரலாக போயிட்டுருக்கக்கூடிய ஒரு வீடியோ, அதை நான் ஒரு 2 டேஸ் வந்து என்ன நடக்குது அப்படின்ட்டு பார்த்தேன். அப்புறம் நாம் ஒரு வீடியோஸ் பார்த்தோம்னா அதே வீடியோஸ் தானே ரெகுலராக வர்றக்க ஆரம்பிச்சிடும். ஸோ சரி நான் பார்க்குறக்கு ஆரம்பிச்சிடல. அதே வீடியோஸ் பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டே இருந்துச்சு. அதில் வந்து எனக்கு ஏற்ற மாதிரி ஆன்சர் பண்ணவங்களும் இருந்தாங்க, எனக்கு பிடிக்காத மாதிரி ஆன்சர் பண்ணவங்களும் இருந்தாங்க. எனக்கு அவங்கள பார்த்தோன்னே ஓகே, நம்மளுடைய மைண்ட் செட்டில் இதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்லலாம், சொல்யூஷனுங்கிறத விட எனக்கு என்ன தோணுதோ அதை நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. இதுதான் இந்த மாதிரி வீடியோஸ் போகிறது ஃபஸ்ட்டு வீடியோ. சரி போடலாமா என்ன அப்படிங்கிறதும் தெரியல. இந்த மாதிரி போடலாம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 10 பேர் கமெண்ட் பண்ணுவீங்கள்ல. ஸோ நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஒரு 10 பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, அதில் இருக்கிறவங்க போடலாங்க்கா இல்லை வேண்டாங்க்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். உங்களுடைய ஆலோசனை கேட்டுட்டு நான் அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஸ்டெப் எடுத்துக்கிறேன். ஓகே. ஒரு ஃபேமிலினாவே வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, அம்மா அப்பா யாராக இருந்தாலும் பிரச்சனையும் இருக்குது, சந்தோஷமும் இருக்குது. இதுதான் லைஃபு. அதுக்கு அந்த டைமில் நம்மளுக்கு பிரச்சனையாக இருக்கும்போது யாராவது நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி பேசும்போது அவங்களுடைய தாட்டிங் வந்து மைண்ட் செட் வந்து நம்மளுக்கு செட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஓகே அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லாத்துக்குமே வந்து அந்த மைண்ட் செட் வரும். ஸோ ஓகே, நம்ம வீட்டில் ப்ராப்ளம், ஸோ அவங்க நம்மளுக்கு கூலாக பேசல கொஞ்சம் ஆறுதலாக இருக்கிற மாதிரி இருக்கும். சரி ஓகே, அது அப்படியே வந்து கண்டினியூ ஆகி வேறு மாதிரி ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது போயிடும். கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும் நம்ம வீட்டு ஃபேமிலியில் வந்த பிரச்சனையே பரவாயில்ல, அவங்க பண்ணுற டார்ச்சருக்கு அப்படிங்கிறது தோணும். ஏன்னா ஸ்டார்டிங்கில் தெரியாது அவங்க என்ன மைண்ட் செட்டில் பேசுகிறாங்க அப்படிங்கிறது தெரியாது. கொஞ்சம் நாள் ஆகத்தான் அவங்களுடைய மைண்ட் செட் என்னங்கிறது தெரியும். அம்மாடி அதுக்கு நம்ம பிரச்சனையே பரவாயில்லடா அப்படின்னு சொல்லிட்டு நீ என்னுடைய வேலை பாருப்பா, நான் என் பாட்டுக்கு என்னுடைய லைஃப்பை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டன் நம்ம ஃபேமிலிக்கே வரவங்களும் உண்டு. அதாவது பிரிஞ்சு போக மாட்டாங்க, மனதளவில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருப்பாங்க. சரி வேண்டாம், நம்ம லைஃபுக்குள்ளேயே பார்த்துக்கலாம், நம்ம லைஃப் ப்ராப்ளம் என்னவோ அதை சால்வ் பண்ணுறதுக்கு என்னவோ அதை பார்க்கலாம் அப்படின்னு மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி பார்த்தீங்கன்னா அவங்களோட பழகிறா, முடிஞ்ச அளவுக்கு அவங்ககிட்ட இருந்து கறந்துக்கிட்டு வந்துடலாம். அதாவது கறந்துக்கிட்டுனா தெரியும், எங்கள் ஊர் சைடு அப்படி தான் சொல்லுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்ககிட்ட இருந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து வாங்கிட்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு வாங்கிட்டு வந்துக்கலாம் அப்படின்னு மைண்ட் செட்டில் பழகிறவங்களும் இருக்காங்க. அது ஜென்ஸாக இருந்தாலும் சரி, லேடிஸாக இருந்தாலும் சரி. இதில் வந்து நான் யாரை பற்றி சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிலர் ஆளுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கு, ஒரு சிலருக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. ஓகே, ஏன்னா அவங்க நேம் சொல்கிறதுக்கு நான் விரும்பல. அதை பார்த்த வீடியோஸில் எனக்கு வந்து இது வீடியோஸ் போடணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால் நான் போடுறேன். நம்மளுடைய தாத்தா பாட்டி, அந்த தாத்தாவோட தாத்தா காலம் அப்படின்னலாம் இருக்குல்ல. ஸோ அதாவது தாத்தாவோட காலத்தில் ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க, கிராமத்து சைடில் இன்னுமே யூஸ் பண்ணுவாங்க. மற்றவங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. என்ன சொல்லுவாங்கன்னா, சொல்லலாமே என்னன்னு தெரியல, இருந்தாலும் சொல்கிறேன். ஆம்பளை வந்து 1008 பேரோட போவாங்க, பொம்பளைக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது கரெக்டாக எனக்கு சொல்ல தெரியல. அதனுடைய மீனிங் என்னென்னா, அதாவது தப்பான ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஆம்பளைங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உடம்பு ரீதியாக வந்து எந்த ப்ராப்ளமே வராது இதனால. ஆனால் பெண்களுக்கு அப்படிங்கிறது உடம்பு ரீதியாக வந்து ப்ராப்ளம்ஸ் வரும். கன்சீவ் ஆவாங்க, வேறு ப்ராப்ளம்ஸ் வரும். இப்போ இந்த குழந்தைய வச்சு ஒரு பிஸ்னஸே செய்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. 2 பேர் வந்து ஒரு இல்லீகலாக வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து குழந்தை அப்படிங்கிறது உருவாயிருது. அதுக்கப்புறம் வந்து 2 பேர்த்துக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத போகுது, பிரியிறாங்க. பிரியல பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட் கொடுக்கணும், இல்லைன்னா என்னுடைய சோர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணுறாங்க. அது குழந்தை மேலே பாசம் இருக்கா ஏன்னு தெரியுது. என்னுடைய குழந்தை, நீ போனால் என்ன இருந்தா என்ன, என்னுடைய குழந்தைய எனக்கு வளர்த்த தெரியும் அப்படிங்கிறது ஏன் தோண மாட்டேங்குது. குழந்தைய வச்சு கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க. எனக்கு இது கொஞ்சம் இந்த வீடியோ பார்த்தாலும் எனக்கு அதுதான் தோணுச்சு. குழந்தைய வச்சு கேம் விளையாடுறாங்க, இது என்னடா லைஃபு. சரி நீ போய்க்கடா, என் குழந்தைய எனக்கு பார்த்துக்க தெரியும் அப்படின்ட்டு. ஐயோ நான் கன்சீவாக இருக்கேன், என்னை இப்படி விட்டுட்டு போயிட்டாங்க, ஐயோ என்னால் முடியல, அப்படியா இப்படியா என்னை அடித்தாங்க, கொலை பண்ணாங்க, அதை பண்ணாங்க இதை பண்ணாங்க. ஏன் பழகியில் அது தெரியலையா? இப்போ பிரச்சனை வந்ததுக்கப்புறம் தான் அதெல்லாம் சொல்லணுமா? என் பிரச்சனை வராதுக்கு முன்னாடி அதெல்லாம் சொல்லக்கூடாதா? ஃபஸ்ட்டு நடந்துக்கிட்டு தான் இருந்தது, இப்போ திடீர்னு இப்போ நடக்குதா? ஃபஸ்ட்டு வந்து நடந்துட்டு இருந்தா தானே, பிடிக்கல நீங்கள் ஒதுக்கி போயிட வேண்டியதானே. அப்புறம் பிடிக்காதவங்க கூட எதுக்கு நீ லைஃப் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்க? அப்புறம் யார் மேலே தப்பு? இதில் வேற ஒரு சில யூடியூப் வேறு அவங்கள வேறு போய் பேட்டி எடுக்குது. ஸோ ஃபீலிங்காக வந்து பேட்டி எடுக்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேஸ் ரியாக்ஷன் பார்த்தா நம்மளுக்கு எனக்கு கடுப்பாச்சுங்க. அவங்க யாருக்கு என்னன்னு தெரியல, எனக்கு டென்ஷன் ஆச்சு. அதை பார்த்ததுக்கப்புறம் தான் இந்த வீடியோவை போடணும் அப்படின்னு தோணுச்சு. அப்படிங்களா, உங்களை அவ்வளோ கொடுமைப்படுத்தினாங்களா அப்படியான்னு. ஏன்
அவனுக்கு மேரேஜ் ஆயிருச்சு, உனக்கு மேரேஜ் ஆயிருச்சு, 2 பேர் வந்து ஒத்து வராத வந்துட்டீங்க, நீங்கள் 2 பேரும் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, தெரிஞ்சுதான் எல்லாமே நடக்குது. என்னமோ வந்து என்னைய மட்டும் ஏமாத்திட்டா, நீயும் ஒருத்தனை ஏமாத்திட்டு வந்திருக்க, நீயும் ஒருத்தி ஏமாத்திட்டு வந்திருக்க, இதில் என்ன இருக்குது? 2 பேரும் தப்பு செஞ்சவங்க தான், 2 பேரும் ஒதுங்கி போயிட்டே இருக்கும். அதுக்கு வந்து கடவுளாக எனக்கு கொடுத்த பனிஷ்மெண்ட்டுன்னு நினச்சிக்கிறேன். இருந்தாலும் பரவாயில்ல, நான் குழந்தைய எப்படி வளர்த்துக்கணுமோ எப்படி பண்ணணுமோ அதுக்கு தேவையானதெல்லாம் நானே பண்ணிக்கிறேன், என்னால் முடிஞ்சதை பண்ணிக்கிறேன், என்னோட லைஃப் பார்த்துட்டு போய் என்னுடைய லைஃப் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து பழகுனது அப்படிங்கிறது ஒரு உண்மையாக இருந்திருக்கலாம். இல்லை எனக்கு குழந்தை இருக்குது, நீ இவ்வளோ பணம் கொடுக்கணும், நான் இந்த உடம்பு ரீதியாக வந்து இவ்வளோ ப்ராப்ளம் வந்து எனக்கு இருக்குது, அது இருக்குது இது இருக்குது, இப்போ வந்து சொல்கிறாங்க தெரியாதா? பெண்கள் அப்படின்னா தெரியுமில்ல, அதுதானே பழமொழியே இருக்குது. பெண்கள்னால் உடம்பு ரீதியாக பாதிக்க தான் விடுவாங்க, ஆண்களுக்கும் இருக்குது, நான் சொல்லவில்ல, பெண்கள் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. ஸோ இப்போ வந்துட்டு குத்துதே குடையுதே அப்படின்னா ஃபஸ்ட்டே வந்து எல்லாம் திங்க் பண்ணி செயல்பட தெரியாதா? நம்ம லைஃப்பை நாம் தான் பார்த்துக்கணும், நீ வந்து உன்னுடைய வேலையை பார்த்துட்டு போப்பா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டா பரவாயில்ல. இதை சோசியல் மீடியாவில் வேறு கொண்டு வர்றாங்க, இதை வேறு பேட்டி வேறு எடுக்கிறாங்க. பேட்டி எடுக்கிறவங்களுடைய ரியாக்ஷன் பார்த்தா அதை விட டென்ஷன் ஆகுது. இவங்க எல்லாமே கரெக்டாக செஞ்ச மாதிரி, இப்போ சொல்கிறதெல்லாம் கரெக்டாகவே சொல்கிற மாதிரி, அப்படியா இப்படியா அப்படின்னு ஃபீல் பண்ணி வேறு பேசுகிறாங்க. அந்த ஃபீலிங் வந்து உள்ளொன்று வச்சுட்டு வெளியொன்று பேசுகிறாங்களோ அது கடவுளுக்கு தான் தெரியும். ஏன் அப்படி எடுத்து வியூஸ் வரணுமா? எனக்கு புரியல. சரி ஓகே, எனக்கு இது ஏதோ வியூஸ் வரணுமா அப்படின்னு கேட்டதுனால இது வியூஸ்க்காக போடுறான்னு நினச்சிக்க வேண்டாம். எனக்கு இது ஏதோ சொல்லணும்னு தோணுச்சுங்க. எனக்கு இந்த 2-3 நாளாகவே இந்த வீடியோஸ், இந்த மாதிரி வீடியோஸே பார்த்துட்டு இருந்தேன்னா எனக்கு ஏதோ சம்திங் ஏதோ சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு, அதனால சொல்லிட்டேன்.